வணக்கம் நேர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்லுதாங்க லக்னத்துக்கு பாருங்க, ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி, நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள புதன் வந்து சனியுடைய சாரத்தில் போகுது. என்றைக்குமே இந்த சனி புதன் நம்போதே கொஞ்சம் ஏமாறுதல் இல்லை ஏமாற்றுதல் இந்த மாதிரி விஷயங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறோம் சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலையை விடுறது, இல்லை வேலைக்கு வந்து வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் வந்து ஒன்று நீங்கள் ஏமாற்றுவீங்க, இல்லைன்னா மற்றவங்களை ஏமாற்றுவோம். இதில் ஏதாவது ஒன்று நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்பா குடும்பம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொண்டு ஏற்படுத்தும். பணத்துக்காகவோ ஒரு பொருள் பெருசாக சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பெரிய ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் வக்கரமாக இருந்தாலும் அது 11ல் இருக்கும்போது திடீர் ராஜ யோகங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ அந்த செவ்வாய் தசாபதினா பெரிய யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், வராத கடன் வர்றது, திடீர்னு ஒரு லக்கில் வந்து ஏதாச்சும் பெரிய லாட்டரி டிக்கெட் விற்கிறது, ஒரு சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 9ல் வக்கரமாக இருக்காருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது பாதகாதி விதிக்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்களுக்காக நம்ம வந்து நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து யார் பேசிக்காக வந்து பிரச்சனையை கிளப்போனா ஒய்ஃப் தான் காலை போவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. லாபம் இருக்குமானா லாபங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா, ஏதாவது கோயில் குளம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 7ல் வந்து ராகு. ஸோ 7 ராகு இருந்தாலே வந்து எதிராளி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ சில நேரம் வந்து வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து நிறைய பிரயாணம், ஒரு சில இடங்கள் வந்து என்ன ஆகுனா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும். சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 4ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வேலையில் வந்து மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா 6, 9 நாளே வந்து பிரயாணம் மேற்கொள்வது, அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தேரி வந்துடுவாருன்னா அதான் தேரிலாம் வந்துடுவார், பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ராகுங்கிற ஒரு விஷயங்களும் சரி, மற்றபடி வந்து தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 3ல் இருக்கார். ஸோ நிறைய டாக்குமெண்டேஷன், ஸோ புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தி பலன்களை வந்து கன்னி லக்னமாகுது சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து 12 அதிபதியாக இருந்து அவர் வந்து ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வெடுக்குன்னு வர மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோகங்கள் இருக்கிறனால சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கன்னி லக்னமாக இருந்து
ஏன்னா அந்த ஒரு அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துரும். பட் ஆனால் அதிர்ஷ்டங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். கன்னி லக்னமாக அந்த ராகு தேசம் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது கணவன் மனைவினால சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும் பட் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் விட்டு கொடுக்காத தன்மையெல்லாம் இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பாகிறவங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சார்ந்த உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பாக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஏன்னா வந்து அப்பாவுடைய பிடிவாதம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது பார்த்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பலுக்கள், வேலையில் வந்து நிறைய வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாவை கேது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சாரத்தில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, புதிய வேலைனாலும் வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்குற மாதிரி வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்கு பலிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா, எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய ஓம், அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாகவே பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கலான்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது. டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க.
ஓம் நம சிவாயனும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.